1000 முதலீட்டில் கோடீஸ்வரன் ஆகுது. 5000 ரூபாயில 5 கோடி பண்ணலாம், 10,000 ரூபாயில 100 கோடி பண்ணலாம். இதுக்கு எல்லாருமே ஆசையா பாக்குறாங்க. அந்த மாதிரி வீடியோல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு உண்மை இல்லைன்ற பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு குடும்பத்துல வெல்த் கிரியேட் பண்ணணும்னா உங்க குடும்பத்துல என்ன தேவைன்னா பட்ஜெட் தேவை. பட்ஜெட் இல்லாம எந்த குடும்பம் இல்லை. குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஒரு பேசிக்கான கடமை ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஆயிடுச்சு. அதை படிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 6 மாசம் பட்ஜெட் போட்டதான் கிளியரா நம்ம எங்க நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எது நம்ம நிறைய லைக்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் முதலீட்டில் கோடீஸ்வரன் ஆகுது, 5000 ரூபாயில 5 கோடி பண்ணலாம், 10,000 ரூபாயில 100 கோடி பண்ணலாம். இதுக்கு எல்லாருமே ஆசையா பாக்குறாங்க. அந்த மாதிரி வீடியோல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு உண்மை இல்லைன்ற பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சு நீங்க போட்டீங்கன்னா மினிமம் 1 லட்சம்ல இருந்து 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. இது நம்ம என்ன தெரியுது? குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல கோடீஸ்வரன் ஆகுது எல்லாருமே தேடுறாங்க. முதல்ல குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இருக்கா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நிறைய நேரங்களில் பாக்குறோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பட்ஜெட் போட்டு அதை ஓடி போய் பின்னாடி பாக்குறாங்க. பட்ஜெட்டே பேடுன்ட்டாங்க. இந்த வாட்டி பட்ஜெட் பேடுன்ட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டே கொடுக்கல அப்படின்னா நீ சம்பாதிக்கிறதுல எப்படிடா சேர்த்து வச்சு அதை எப்படிடா பட்ஜெட் பண்றது? நமக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம்னா போடல. கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டாங்க, பார்த்துனே இருப்பாங்க. இந்த டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்வாங்க, ஒண்ணுமே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட டிவி ஆஃப் பண்ணிட்டு எந்த போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம மாறி வரணும்னு என்ன பண்ணோம்? முதல்ல நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரா உட்காந்து நீங்க பட்ஜெட் போடுறது முயற்சி பண்ணணும். நிறைய நேரங்கள்ல பட்ஜெட் போடுறதே கிடையாது. நிறைய பேர் நான் மாசமான எண்டானா என்கிட்ட பணமே மிக்கிறது இல்லை, நானே கிரெடிட் கார்டை வச்சுதான் 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஓட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஜனம் இருக்கீங்க. 20 30ஆம் தேதி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க உங்க குடும்பத்தை ஓட்டினீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு குடும்பத்துல வெல்த் கிரியேட் பண்ணணும்னா உங்க குடும்பத்துல என்ன தேவைன்னா பட்ஜெட் தேவை. பட்ஜெட் இல்லாம எந்த குடும்பம் இல்லை. இப்போ எனக்கு சராசரியா வச்சுக்கோங்க, ஒரு 30,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வருது. 2 குழந்தைய நான் படிக்க வைக்கணும். இதுல ரொம்ப எவ்வளவு சேலஞ்சு பார்த்துக்கோங்க. 30,000 சம்பளத்துல 2 குழந்தைய படிக்க வைக்கணும்னா அது மாதிரி சேலஞ்ச் எதுவுமே கிடையாது. ஆனா அதுலயே நீங்க பட்ஜெட் மாசம் உட்காந்து, ஸோ எனக்கு ஆல்ரெடி எங்க அப்பா வீட்லயே நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறோம், அதனால வாடகை கிடையாது. ஸோ குடும்ப செலவு தான் மல்லிகை, பால், கேஸ், கரண்ட் இது குண்டி தனியா செலவாகுது. 10,000 இருந்து 12,000 ரூபாய்க்குள்ள என்னால் அது மேனேஜ் பண்ண முடியுது. குழந்தைங்க எஜுகேஷனுக்கு என்னால் வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 குழந்தைக்கு தரேன். ஆனால் மாசம் என்னால் ஒரு 8,000 ரூபாய்க்கு செலவாகுது. அப்போ 12 8 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. மீதி 10,000 ரூபாய் இருக்கு. மீதி 10,000 ரூபாய்க்கு பேரண்ட்ஸ்க்கு ஏதோ மெடிசன் வாங்கணும், அதுக்கு 2,000 3,000 ரூபாய் செலவாயிடுது. 23,000 ரூபாய் போயிடும். அப்போ பேலன்ஸ் 7,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கும். 7,000 ரூபாயில எப்பயுமே இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிடலன்னா அவங்கள அன்டச்சபிள் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ வீக்கெண்ட்ல போய் மாசத்துக்கு 2 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா என்ன, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு நீங்க போனீங்கனாலே ஒரு 4 பேர் போய் சாப்பிட்டீங்கன்னா 2,000 ரூபாய் ஆயிடுது. நான் வெஜிடேரியன் பிரியர்களா இருந்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா 4,000 5,000 ரூபாய் போச்சு. பேலன்ஸ் 1000 ரூபாய் பெட்ரோல் போடுறது, வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா சரியா போச்சு. அப்போ பட்ஜெட்டே கிடையாது. அப்போ நீங்க நான் வெஜிடேரியன் பிரியனா இருந்து மாசத்துல 2 வாட்டி ஹோட்டல் போய் 4,000 செலவு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ஹோட்டல் போங்க, அப்போ அங்க ஒரு 2,000 ரூபாய் மிச்சமாயிடும். மீதி செலவுகளை எப்படி ஒரு 500 1000 ரூபாய் மிச்சம் பண்றதுன்னு பாருங்க. இதை நீங்க மிச்சம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் வந்துடும். இப்படிதான் நீங்க ஒரு பட்ஜெட்டை போட்டு ஒரு பணத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து எப்படி பில்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். அந்த 3,000 ரூபாயை எடுத்துட்டு போய் டைரக்டா யாரோ 1000 முட்டா 1 கோடி ஆயிடுன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் 3,000 எடுத்துட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா தப்பு அது. ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சின்னு ஏதாவது சூழ்நிலை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட்ல கை வச்சிரும். அதனால எமர்ஜென்சி குடும்பம் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு மாசம் சராசரியா ஒரு 22 23,000 ரூபாய் ஆகுது. இப்போ 3 மாசத்துக்கு எனக்கு சராசரியா எவ்வளவு தேவை? 65 70,000 ரூபாய் தேவை. அப்போ 2-3 வருஷத்துல 70,000 ரூபாய் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. அப்போ அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் கிட்டத்தட்ட மாசம் எடுத்துனே வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகினே வரும். அப்போ அந்த பில்ட் ஆகிற பணம் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம். ஏதோ எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு பணம் தேவைன்னா இந்த பணத்துலேருந்து எடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணா போதும். மீதி இருக்கிற பணத்தை நீங்க ஒரு 1,500 2,000 ரூபாய் மிக்கிறதுனா ஒரு குழந்தைக்கு என்ன, இன்னொரு குழந்தைக்கு என்ன, இப்படி சேர்க்க முயற்சி பண்ணணும். இதுல நம்மளுக்கும் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசை போடுறது? இல்லை எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு ஒண்ணுமே ஃபாரின் ட்ரிப் போகலன்னா கூட சேவனமா சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வரலாமா அப்படின்னு திங்க் பண்றது ஆசை இருக்காங்க. நம்மளுக்கு தான் இப்போ இஎம்ஐ வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் முதல்ல பேசிக்கான என்னென்ன வேணும்? குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஒரு பேசிக்கான கடமை ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஆயிடுச்சு. அதை படிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை நீ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஐடியா வரும்? நம்மள ஏர்னிங்ஸ் கம்மியாக ஏர்ன் பண்றோம், மாசம் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியல,
நம்மள்ட்ட இருக்க ஸ்கில் என்ன இருக்கு, அந்த ஸ்கில் என்ன வீக்னஸ் இருக்கு, அந்த ஸ்கில் வீக்னஸை நம்ம கிளியர் பண்ணிட்டா நான் 30,000 ஜாப்ல இருந்து 45,000 ஜாபுக்கு ஜம்ப் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன கேட்கறாங்க, 30% ஜம்ப் கிடைக்குதா, ஒரு வேலைக்கு போனா இன்னொரு வேலைக்கு, அப்போ இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ண போனீங்கன்னா ஒரு 30%ல இருந்து 40% உங்களுக்கு சம்பளம் ஜம்ப் பண்றதுக்கான வேணும். அப்போ உங்கள்ட்ட என்ன ஷார்ட் ஃபால் இருக்கு, என்ன வீக்னஸ் உங்கள்ட்ட இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நீங்க இன்னொரு ஜாப் ஜம்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃப்ளோ ஜாஸ்தியாகும். அப்போ ஃப்ளோ ஜாஸ்தியாகி அட்ல ஒரு 12,000-13,000 உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா அதுல ஒரு 3,000-4,000 ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சு மீதி இருக்க 10,000 லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேர்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். அப்போ நம்ம பட்ஜெட் போட்டா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பட்ஜெட் போட்டுறாங்கன்னாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு பட்ஜெட்டை பாக்குற நம்ம வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து போடணும். இப்போ ஒரே ஒரு மாசம் பட்ஜெட் போட்டு நிறுத்திட்டுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீ ஒரு 6 மாசம் பட்ஜெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் ஒரு கேஷ் ஃப்ளோ தெரியும். ஏன்னா திடீர்னு ஒரு மாசம் நம்ம சொந்தக்காரங்க யாருக்கா உடம்பு சரியில்லாம இருக்கலாம், ஒருத்தர் சொந்தக்கார வீட்டுல கல்யாணம் வந்திருக்கலாம், இன்னொரு விஷயம் இருந்திருக்கலாம், வண்டியே பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், அந்த வாட்டி பார்த்து டிவி ரிப்பேர் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி செலவாயிடும். அப்போ நம்ம ஒரு 6 மாசம் பட்ஜெட் போட்டதான் கிளியரா நம்ம எங்க நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க 1000 ரூபாயில 1 கோடி பண்ணலாம், 5000 ரூபாயில 5 கோடி பண்ணிக்கலாம், ஏதோ நீங்க அதை ஆசைப்பட்டு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சார் இது மாதிரி பட்ஜெட் போடுறது இதெல்லாம் தெரியல, யார்கிட்ட சார் போகலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எங்களை மாதிரி ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க இது மாதிரி சார் எங்க குடும்பத்துக்கு எப்படி சர்ப்ளஸ் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை உங்க வீட்டு பக்கத்துல யாராவது நல்ல நாலேஜபிளான அட்வைஸ் கொடுக்குறாருன்னா அவரே பண்ணலாம். இல்லை எனக்கே கொஞ்சம் நிறைய இப்போ டைம் மேக்ஸிமம் நான் இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறேன், ரீல்லையே வாழ்க்கையை ஓட்டுறேன்னா நீங்க ரீல்ல யார் நாலேஜபிளா யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ண. ஸோ இந்த மாதிரி நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும்னா ஃபேமிலி பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இது ரொம்ப எல்லா நேரம் விட உங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நீங்க பாக்குறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சேனல்ல டெஃபினட்டா இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு டெஃபினட்டா தேவை. அதுக்கு தான் இந்த வாட்டி இந்த வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா கோடீஸ்வரன் வந்து உங்களுக்கு கனவா இருக்காது, நிஜமான வாழ்க்கை இருக்கும். சாதிக்குறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நிறைய பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், சார் லாங் டேர்ம் மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எனக்கு வருது, அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணி என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு 25,000 ரூபாய் பிரீமியம் கட்டணும் வருஷத்துக்கு. அப்போ மாசம் எவ்வளவு கட்டணும்? ஆவரேஜா 2,100 ரூபாய் கிட்டத்தட்ட கட்டணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, ஃபேமிலிக்கு 10,000 ரூபாய் வருஷத்துக்கு நான் பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னா மாசம் எவ்வளவு ரூபாய்? கிட்டத்தட்ட 820 ரூபாய் 830 ரூபாய் ஆகும். அப்போ எனக்கு ஒரு 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அதுக்கு ஒரு பணம் தேவை. இதெல்லாம் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ். ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 12 போட்டு மந்த்லியா கொண்டு வந்துடணும். ஏன்னா இப்போ மந்த்லி பட்ஜெட்டுக்குள்ள இருந்தால் தான், ஏன்னா இப்போ ஆனுவல் பட்ஜெட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, மந்த்லி உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. அப்போ மந்த்லி பட்ஜெட் பண்ணிட்டீங்கனால அது ஆனுவலைஸ்க்கு ஈஸியாகிடும். இப்போ நீங்கள் பெருசாக இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, வெறும் இல்லாட்டி எக்ஸல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலே ஒரு எக்ஸல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதிலே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மந்த்லி போட்டிங்கன்னா இப்போ நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும், இப்போ 2,000 ரூபாய் நான் ஆர்டியே போட்டுருவேன். அதை பார்த்தா மெச்சூரிட்டி ஆனோன்னா அதை எடுத்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டிடுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக ஒரு ஆர்டி போட்டுப்பேன், அது மெச்சூரிட்டி ஆனோடனே எடுத்து கட்டிடுவேன். இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் ட்ரெயின் பண்ணின்னு வந்துட்டீங்கன்னா இப்போ ஆனுவல் வரும்போது பயம் இருக்காது. இப்போ ஆனுவல் என்ன தேவையோ அதை பிரேக் டவுன் பண்ணி மந்த்லியா கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க அது மாதிரி அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இப்போ மந்த்லி பட்ஜெட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஸ்மூத்தா லைஃப் ஓடிட்டே இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.